இன்னைக்கு எனக்கு லீவ். அன்லெஸ் ஐம் ஆன் லீவ் நான் கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என் ரூம் அலார்ம்லாம் தேவையில்லை. சூரிய வெளிச்சமே என்னை எழுப்பிட்டோம். அதனாலே லீவ் டேஸில் மறக்காமல் கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு படுப்பேன். தட்ஸ் வை இன்னைக்கு 10 மணி வரைக்கும் தூங்க முடிஞ்சது. இந்த அழகை அப்புறமா வந்து ரசிச்சிக்கலான்னு கிச்சன் கூட்டிட்டேன். ஏன்னா நைட் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது ஃபர்மெண்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணணும். எவ்ரி டைம் இப்படி தான் மாவு அரைச்சி வச்சதும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் பார்ப்பேன் ஃபர்மெண்ட் ஆகியிருக்கா இல்லையா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மாவு அரைச்சி வச்சுருந்தும் போது ஃபர்மெண்ட் ஆகலை. ஃப்ரம் தென் எந்திரிச்சதும் மாவு புளிச்சிருக்கா பாரு அப்படின்னு என் மைண்ட் ஆர்டர் போட்டுரும். அண்ட் இன்னைக்கு நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகியிருக்கு. இந்த குட்டி சந்தோஷமே என்னை அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக லீட் பண்ணிச்சு. அதனால் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் மூமெண்ட்ஸையும் எம்ப்ரேஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. அடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு யூஸ்வலி ஹாட் வாட்டர் குடிப்பேன். எனக்கு வெதர் நல்லாவே இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரசிச்சுட்டேன். பாருங்களேன் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இந்த ஊரில் அட்லீஸ்ட் 4 days மழை வந்துடும். அதனால் என்ன தான் பில்டிங்காக இருந்தாலும் க்ரீனரிக்கு பஞ்சம் இல்லை. 17th ஃப்ளோர்லேருந்து ஒரு வியூ உங்களுக்காக. சரி, இதை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் வேலை பார்க்க போயிட்டேன். தடாம், சுட சுட இட்லி ரெடி. இட்லிக்கு எனக்கு சாம்பாரோ இல்லை சட்னியோ மட்டும் போதாது. அப்படி கொடுத்தா பூச்சிப்பேன். எனக்கு 3மே வேணும். இன்றைக்கி அந்த 3 சைட்ஸ் என்னென்னா பாசிப்பருப்பு தால், சொரக்காய் சட்னி அண்ட் இட்லி பொடி வித் நல்லெண்ணெய். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இட்லியோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ஒரு சுவை இருக்கே, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வார்த்தை இல்லை. அண்ட் இப்போ பிளேட்டில் இருக்க சாம்பார் சட்னி மொத்த இட்லிக்கு இல்லை, ஜஸ்ட் ஒத்த இட்லிக்கு. அண்ட் இதுதான் என் விண்டோலேருந்து நைட் வியூ. டேவை விட நைட் வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். இருட்டில் மின்னும் வீட்டோட லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸோட லைட்ஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குல்ல. இதனால என் ரூமில் நைட் லாம்பே தேவையில்லை, அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்.